அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ மகர ராசிக்கான வீடியோ. ரொம்ப முக்கியமாக கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நிலைகள் ஒரு 7 விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப முக்கியமாக இப்போ ராகு சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். ஸோ இதனால் மகர ராசிக்கு 2ஆம் இடம்ன்ற பணம் வரவு, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், மிக முக்கியமாக வெளிநாடு சம்மந்தமான வருமானங்கள், எதிர்பாராத வரக்கூடிய பண வரவுகள் இதெல்லாமே ஏற்படும். ரொம்ப நாளாக இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சனி ராகு நட்சத்திரத்துக்கு 6 மாதம் இருப்பார். இந்த 6 மாதம் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கும் மகர ராசிக்கு. ரொம்ப முக்கியமாக சனி சுயஜாதத்தில் பலமாக இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது இந்த ராகுவோடைய பார்வையும் குருவை பார்க்குது. குரு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, வேறு இடங்கள் மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள், புதிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக வராத பண வரவும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரன், புதன் இந்த கிரகம்லாம் பார்த்திங்கன்னா கலத்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. 7ஆம் இடம் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில். ஸோ கலத்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும், நடக்கும், பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு விஷயங்களை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். எதிரிகளுடைய தொந்தரவுலேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா எதிரிகள் நண்பர்களாகவே மாறிடுவாங்க. எதிரியை குறிக்கக்கூடிய கிரகம் நண்பர் ஸ்தானத்துக்கு வந்துருச்சுல. இந்த டைமில் நல்லா ரொம்ப எதிர்ப்பாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க உதவி செய்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கணும். ரொம்ப சந்தேகிக்கக்கூடாது, சந்தேக வைக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக திருவோண நட்சத்திரம் ரொம்ப சந்தேகப்பட வைக்கும். உத்திராட நட்சத்திரம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். அவிட்டம் ரொம்ப எமோஷன்ஸ். ஸோ மூணு நட்சத்திரத்துக்குமே ஒரு கேரக்டர் உண்டு. இதில் ரொம்ப முக்கியமாக கேது பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். 7ஆம் இடம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை, இதுவரை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சனியும் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே சூரியனுடைய பயிற்சியும் அடுத்தது 7ஆம் இடத்துக்கு வரும். ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பண வரவுன்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக பேசாத நண்பர்களும் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக இது எல்லாருக்குமே எல்லோரும் சொல்கிறாங்க நடக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் மனசை டியூன் பண்ணிக்கணும் பாசிட்டிவாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜாதகன்றது 66% தான். 33% மனசு பலமாக இருந்துச்சுன்னா அந்த பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. அந்த 33% மனசு எப்படி பாசிட்டிவாக இருக்கணும்னா, உங்கள் மனைவியை பற்றி, உங்கள் கணவரை பற்றி பாசிட்டிவான ஒப்பீனியன் உங்களுக்குள்ளே இருக்கணும். ரொம்ப முக்கியமாக அவங்கள பற்றி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும். பாசிட்டிவாக அப்போ தான் அந்த நபர் உங்களிடம் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி கேட்டுட்டேன், அவர் ஒத்துக்கவே மாட்டுறாரு அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாலும் அவர் இந்த டைமில் ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்கள் கணவர், உங்கள் மனைவியோ. அப்போ இந்த நிலை எல்லாம் மாறுறதுக்கு மனசு ரொம்ப முக்கிய காரணம். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது திருமண வாழ்க்கை, மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம். இதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சந்திரன் தான். சந்திரன் எப்பயுமே என்னென்னா கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடும்போது மனசு ஸ்தானம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அவர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும். ஏன்னா குருவும் மனசு ஸ்தானத்தில் உட்காந்துட்டார் 5ஆம் இடத்துல. அவருடைய 3ஆம் பார்வையில் கூட சந்திரன் வீட்டை பார்த்து தான் இருக்கார். ஸோ இங்கே வேற ஒரு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை, திரும்பி பேசக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். 2 பேருமே விருப்பம் இல்லை, பிரிஞ்சிருக்காங்க. 2வது வாழ்க்கைக்கான நல்ல ஒரு நபர், நல்ல ஒரு உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங் வரும். அது டோட்டலாக உங்களுக்கு லைஃப்பில் நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக முக்கியமாக உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த நிலை, உயர்ந்த சிந்தனை இதை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக எதிர்மறை வலைகளில் நிறையா சிக்கிட்டு இருந்தாலும் அதில் மீள்றதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் ஏற்படும். எப்பயுமே நல்லவங்களை எந்த சூழ்நிலையும் வெறுத்துடாதீங்க, தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதை ஏற்படுத்த வைக்கும்.
ஏன்னா இங்கே மனசுன்ற ஒரு சூழ்நிலை எப்படி என்ன பண்ணுன்னா விரையாதிபதி வந்து உட்காந்துருச்சுல்ல குரு. அப்போ ராசிக்கு இப்போ 12ஆம் வீட்டு 5ல் உட்காந்துட்டாலே விரயத்தை கொடுக்கும். காதல்ன்ற விஷயத்துக்கு விரயத்தை கொடுக்கும், கட் பண்ணி விட்டுரும். ஸோ இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரு பகவான். ஸோ அப்புறம் அவர் அங்கே வரும்போது கட் பண்ணி தான் விடும். ஸோ கட் பண்ணி விடும்போது இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் கட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படக்கூடிய காரணங்கள் இருக்கும். இல்லை இதை விட இது பெட்டர் அப்படின்னு அந்த சூழ்நிலைக்கும் காரணமாக இருக்கும். ஆனால் அந்தமாரி நம்ம கட் பண்ணி போகும்போது இந்த கர்மான்றது துரத்திக்கிட்டே வரும். இங்கே கர்மான்ற ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு தெரியாமல் ரொம்ப அசால்ட்டாக தூக்கிப்பட்டு போயிடுவாங்க. அந்த கர்மா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க அந்தமாதிரி பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. வாழ்க்கையில் பயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க சில வயசானவங்க. அதெல்லாம் உண்மை தான். பயம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தால் வாழ முடியாது, அது வேறு விஷயம். சில தவறுகளை செய்கிறதுக்கு பயம் இருக்கணும். ஏன்னா தவறுகளை செய்கிறதுக்கு பயம் இல்லாமல் தவறு செஞ்சால் அது கர்மா துரத்தும், வாழ்க்கை ரொம்ப சித்திரவதை பண்ணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்மறையான வலைக்குள்ளே சிக்க வச்சிடும். எதிர்மறை வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டால் மீண்டு வரது கஷ்டமாக இருக்கும். எதிரிகளுடைய தொல்லையில் நீங்கள் சிக்கிக்காதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் தென்படும். அதாவது எது சரி எது தவறுன்னு அதுக்கு ஏற்பு நீங்கள் மனசை வந்து தெளிவுபடுத்திக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நபர்கள், நண்பர்கள், உறவுகள், அண்ணன், தம்பி, சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சி பகிர்ந்துக்காதீங்க. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கே ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்கும். ஏன்னா மனசில் பட்டது எல்லாமே நம்ம சொல்லணும், பேசணும்னு நினச்சா எல்லாத்தையுமே சொல்லும்போது இந்த இடத்துல வந்து மனசு வந்து பயத்தை ஏற்பட ஆரம்பித்தோம். அந்த பயத்தாலே உங்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம், அலைச்சலையும் கொடுக்கும். ஸோ இங்கே பாசிட்டிவில் இடமாற்றன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனசு ஸ்தானம் விரயத்தில் உட்காந்துருக்கும்போது, விரயஸ்தானம் மனசில் உட்காந்துருக்கும்போது, அதாவது 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கும்போது தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலை. ரொம்ப முக்கியமாக இந்த மனசு ஸ்தானத்தில் விரையாதிபதி உட்காந்துருக்கும்போது குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்து கொஞ்சம் தடைபட்டுருக்கும். அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு ரொம்ப முக்கியமாக வீட்டு வாசலில் மாலையில் 2 விளக்கு ஏற்றிட்டு வாசப்படியை வணங்கிட்டு வீட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, முன்னோர்கள் நினச்சிக்கிட்டு. தொடர்ச்சியாக வந்து குலதெய்வம் கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமியில் போயிட்டு வாங்க. தங்கிட்டு வந்தால் நல்லது, முடியாத பட்சத்தில் போயிட்டு வாங்க. ரொம்ப முக்கியமாக அங்கே போய்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக மனதார நம்ம கேட்குறது வந்து குலதெய்வத்திட்ட மட்டும்தான் கேட்க முடியும். வேறு யார்கிட்டையுமே கேட்க முடியாது, வேறு எங்கேயுமே கேட்க முடியாது. மனதார இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து குலதெய்வத்திட்ட மட்டும்தான் கேட்க முடியும். அப்படி கேட்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். உயர்வான வாழ்க்கை, உயர்வான சிந்தனைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிக முக்கியமாக நெகட்டிவான பீப்புள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. நல்ல நபர்கள் உங்கள் கூட இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். இதே சமயம் ரொம்ப தூரத்தில் இருக்க குலதெய்வம், ரொம்ப வெளிநாட்டில் இருக்கேன், இந்தமாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க வீட்டு வாசலில் மாலையில் 2 விளக்கு ஏற்றலாம். ஏற்றிட்டு வாசப்படி வணங்கிட்டு வீட்டு உள்ளே போய்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம். இப்படி பண்ணும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு புது வழிகள், புது வாய்ப்புகள், இந்தமாரியான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்படும். ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப நாளாக நீங்கள் இயங்கிட்டு இருக்க பூர்வ புண்ணிய ஸ்தானம், முதல் குழந்தை ஸ்தானம், காதல், திருமணம், இது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருக்கும் அது அப்படியே ஒன்று ஆக்டிவேட் ஆகும். இது எல்லாமே குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க சுய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் அமர்ந்து, பாவகிரகங்கள் பார்த்து, இந்தமாரி சில மைனஸான பிளானட்லாம் அமர்ந்திருக்கும்போது தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல், தெளிவான பாதைக்குள் செல்ல முடியாமல் இதெல்லாம் வந்து ஏற்படுத்திகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாய வழியில் சிக்கிக்கிட்டால் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இறைவன் காப்பாற்றிடுவார். நல்லவங்களை எப்பயுமே காப்பாற்றிடுவார். இது வந்து சுத்தமாக ஒத்தே வராது. இதனால் உனக்கு நிறைய இழப்புகள் தான் ஏற்படும், வலிகளை தான் கொடுக்கும். அப்போ இந்த வலி இழப்புகள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு வேறு ஒரு பாதைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிடுவார் இறைவன். நல்லவங்களை எப்பவுமே காப்பாற்றிடுவாருங்க. எப்பயுமே எதிர்மறையான ஆட்கள்கிட்ட வந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேதுவோடைய பார்வை கூட பார்த்திங்கன்னா இங்கே சந்திரனோட வீட்டை பார்த்துட்டு தான் இருக்கும். சந்திரனோட வீட்டை பார்க்கும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் விரக்தியான தன்மையை கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அது கொடுக்குறதும் ஒரு விதத்தில் வந்து வேறு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு பரிகாரமாகவே இருக்கும் அது. ஏன்னா இங்கே நம்ம ஏற்படுற விரக்தி, கவலை எல்லாத்துக்குமே ஒரு மருந்து இருக்குது.
அந்த மருந்து வந்து நீ இப்போ வருத்தப்பட்டுட்டுனா கவலைப்பட்டுட்டுனா உனக்கு அடுத்தது சூப்பரான ஒரு வாழ்க்கை இருக்குது, அதனால தான் உனக்கு வருத்தப்பட வச்சுட்டேன். ஆனால் நீ வந்து தெளிவாக இருக்கணும் இனிமே. ஏன்னா சில விஷயங்கள நம்ம கண்மூடித்தனமாக ரொம்ப அதிக அன்பு வச்சுருவோம். அந்த அன்பே வந்து நமக்கு வலியும் வேதனையும் கொடுக்கும். ஏன் நம்ம இவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தோம், உனக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுருச்சு. இது வந்து காதல், திருமணம் மட்டும் இல்லை. நண்பர்கள், தொழில், வேலை, அண்ணன், தம்பி இந்தமாரி உறவுகள் கூட. அப்போ எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்றத தாண்டி போன ஜென்ம கர்மாவும் இருக்குது, இந்த ஜென்ம கர்மாவும் இருக்குது. ரொம்ப கர்மாவை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கவும் கூடாது. ஆனால் சில நேரங்களில் ஏமாறுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம். ஆனால் ஏமாறுறதுன்றது அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா மனசு ஏற்றுக்காது. நான் ஏன் ஏமாறணும் அப்படின்றது தான் கோபம் வரும். நம்மள ஏன் ஏமாத்துனாங்க இவங்க அப்படின்னு. ஸோ வந்து ஏமாறுறது உங்கள் கர்மாவை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் தான். மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது.